தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒரு பைபிள்ல இல்லாத ஒரு சம்பவம், ஆனால் ஹிஸ்டரியில பதிவாயிருக்குது. கிபி 70 90க்குள்ளாக எருசலேமில் நடந்ததான ஒரு சம்பவம். அதாவது ரோமர்கள் கோட்டையை முற்றுகையிட்டு விட்டார்கள். உள்ளுக்குள்ளே இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது கடைசியாக என்ன செய்வது என்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட டைட்டஸ் தீத்துராயின் காலத்தில் தான் அது நடைபெற்றது. ஸோ அப்போ ஜனங்களுக்கு ஆகாரம் உள்ள வரல, அவங்களுக்கு எதுவுமே நடக்கப்படல. அப்போ பசி, பயங்கரமான பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. என்ன செய்யணும்னு தெரியாத காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஜனங்கள் தேவனை நோக்கி பார்த்தார்களாம். அப்பொழுது அந்த ஒரு செடி மாதிரி ஒன்று அந்த எருசலேமுக்குள்ளே முளைக்க ஆரம்பித்ததாம். அந்த புல்லு மாதிரி முளைக்க ஆரம்பிச்சுதான். அதுல இருக்கக்கூடியதான பழங்கள், அதுல இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது அது ரொம்ப சுவை மிகுந்ததாக, அன்னைக்கு ஆகாரத்துக்கு தேவையானதாக விசேஷமா அது நடைபெற்றது. ஃபிளேவியஸ் ஜோசபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆர்கியாலஜிஸ்ட், இவர் வந்து ஃபாதர் ஆஃப் தி ஆர்கியாலஜி சொல்லுவாங்க. அவருடைய புத்தகங்களில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா. அப்படி இருக்கும்போது யோசித்து பாருங்க, கிபி 70 90 காலகட்டத்திலேயே தேவன் அவர்களை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்திருக்கிறார். அந்த தேவன் நம்முடைய தேவனாகவும் இருக்கிறார். பஞ்சம் வரட்டும், யுத்தங்கள் வரட்டும், அல்லது வேற என்ன வேணா நடக்கட்டும், ஆனால் அவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இவைகளுக்கு விலக்கி மீட்பார். இந்த கொள்ளை நோய் கொரோனாவுக்கு விலக்கி மீட்ட தேவன் இந்த வருஷமும்